ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் ஆணி திருமஞ்சனம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நடராஜமூர்த்திக்கு 20லேருந்து 40 வகையான பொருட்களை வைத்து அபிஷேகம் நடத்தப்படுமா. இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளும் ஒரு விதமான பலன்களை தரக்கூடியது. இந்த மகா அபிஷேகத்தை தரிசிக்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். ஆனி உத்திர அபிஷேகம் அப்புறம் அதை சிறப்புகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நடராஜ பெருமானுக்கு மிக முக்கியமாக நடத்தக்கூடிய விஷயங்கள ஒன்று தான் ஆனி மாத உத்திரத்தில் நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனம். அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வருஷத்துல எல்லா நாட்களும் அபிஷேகம் நடக்கும். ஆனா ஆடல் அரசனாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்துவாங்க. இதுல எல்லாமே சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் ஆனி மாத உத்திர நட்சத்திரத்திலையும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நடத்தக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வழக்கமா சிவபெருமானுக்கு 10-11 எண்ணிக்கையில சில பொருட்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா ஆருத்ரா தரிசனம், ஆனி திருமஞ்சனம் இது மாதிரி நாட்கள்ல நடராஜருக்கு 22லேருந்து 40 எண்ணிக்கையிலான பொருட்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அதனாலதான் இத மகா அபிஷேகம்னு சொல்றாங்க. இந்த ஒரு பொருளும் ஒரு பலன்களை தரக்கூடியது. ஆனி திருமஞ்சனத்தை தரிசனம் செஞ்சாலும் இந்த அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு நடராஜருக்கு பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருட்கள் நிறைய இருக்கு. பச்சரிசி மாவு, தண்ணீர், பஞ்சகவ்யம், நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம், வாழைப்பழம், பலாப்பழம், திராட்சை, மாதுளம்பழம்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 பொருட்களுக்கு மேலா நடராஜருக்கு அபிஷேகம் நடத்துவாங்க. வருஷத்துல 6 முறை நடத்தக்கூடிய அபிஷேகங்கள்ல இந்த 4 அபிஷேகங்கள் மட்டும் மாலை நேரத்தில் நடக்கும். ஆனா ஆனி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு நடத்தக்கூடிய திருமஞ்சனம் மட்டும்தான் அதிகாலை ஆரம்பிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம் வந்திருக்கு. அதிகாலை 3 மணிக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அபிஷேகம் நடக்குமா. இப்ப நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த 40 பொருட்கள் இருக்குல்ல, 40 பொருட்களை வைத்தும் அபிஷேகம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா. அதுக்கப்புறம் நடராஜருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அலங்காரங்கள் செய்து திருவாபரணங்கள் சமர்ப்பித்து ரகசிய பூஜை செய்து அதுக்கப்புறம் பக்தர்கள் காட்சிக்காக இவங்க 2 பேரும் எழுந்தருளுவாங்க. அதை தான் தரிசனம் அப்படின்னு சொல்றோம். ஆனி திருமஞ்சனத்தன்னைக்கு இந்த தரிசனத்தை கண்குளிர பார்க்கறதே கோடி புண்ணியம். அதை விட முக்கியமானது ஆனி திருமஞ்சனத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். எல்லோராலையும் சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நம்ம கண்குளிர பார்க்க முடியாது. ஏன்னா சிதம்பரத்துல 10 நாட்கள் கொடியேற்றத்தோடு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த உற்சவம் ஆனி திருமஞ்சனத்தோட நிறைவு பெறும். இதை பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில காத்திருந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு போவாங்க. அப்படி ஒருவேளை சிதம்பரத்துக்கு போக முடிஞ்சவங்க தாராளமா இந்த ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு நீங்க போய் கலந்துக்கிட்டு அதை போய் பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க உங்க வீடு பக்கத்துடைய சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க ஆனி திருமஞ்சனத்துக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. பொதுவா இந்த ஆனி திருமஞ்சனம்னா ஒண்ணும் இல்ல, மங்கள ஸ்நானம், நீர் ஆடுதல் அப்படின்னு பெயர். நடராஜருக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆனி திருமஞ்சனம். இப்படி அபிஷேகத்துக்கு நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க குளிக்கிறது மூலயமா பலவிதமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் ஏற்படும். 7 ஜென்ம பாவங்கள் விலகி வீட்டுல பணம் கொட்டும். அது என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா குளிக்கலாம். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, ஒருவேளை முதியவர்களும் குழந்தைகளும் இந்த தண்ணீரை கலந்து குளிக்க முடியலன்னா அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க பிடிச்சு வச்சு அதுல இந்த பொருட்கள்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சாலும் சரி, இல்லைன்னா சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு அதை பூஜையில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தன அபிஷேகம் நடராஜருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரே ஒரு வில்லை சந்தன வில்லை சேர்த்துக்கோங்க. எங்க கடைகளில் விற்கக்கூடிய அந்த சந்தன டப்பா இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சந்தனத்தை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வெட்டிவேரோட மகிமையை பத்தி, நடராஜருக்கு வெட்டிவேர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்மள பல பதிவில் சொல்லியிருக்கோம். நடராஜருக்கு, அதுவும் சிதம்பரத்தில் நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால ஒரே ஒரு துண்டு வெட்டிவேர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நல்வாழ்வு தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். இந்த பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். சந்தனம் சேர்த்துருக்கோம்ல, அது செல்வம் அப்புறம் சொர்க்கபோக வாழ்க்கையை கொடுக்குமா. வெட்டிவேர் அப்படிங்கிறது நோய்களை நீக்கும், சிறுநீரக கோளாறு தான் நீக்குமா.
அதை விட முக்கியமானது இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெற்றுத் தரும். அது கூட ஒரே ஒரு துளி திருநீர். திருநீர் அப்படிங்கிறது ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு பொருள். கடைசியா ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க தினமும் வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஒரு சில பொருட்கள் விடுபட்டிருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 3 பொருட்கள சேர்த்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாளா இருந்தாலும் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள பண்ணும்போது, அந்த விரத நாள் ரொம்ப விசேஷ தினமா மாறும். அத விட முக்கியமானது, அந்த விரத நாள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா வழிபடுறதுக்கு ஒரு மகிமைய ஏற்படுத்திக் கொடுக்கும். குளிக்கிற தண்ணீல என்ன மாற்றம் வந்துற போகுது? எப்பவும் குளிக்கிற தண்ணீர் தானே நீங்க சாதாரணமா விட்டுறலாம். ஆனா இது மூலியமா ஒரு ₹10 லாபம் கிடைக்குதுனாலும் கூட, ஒரு கெடுதல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே நடக்குதுனாலும் கூட, அது உங்களுக்கு மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. மற்ற நாட்கள்ல குளிக்கிறது வேற. ஆனா ஆனி திருமஞ்சனம் அப்படிங்கிறது நீராடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது நடராஜருக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகத்துக்கு முக்கியமான நாள். அந்த நாள்ல நாம தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருட்களையோ, அதே மாதிரி நடராஜருக்கு 40 வகையான பொருட்கள வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 40 வகையான பொருட்கள்ல குறைஞ்சது இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 4, 5 பொருட்களையாவது, ஏன்னா நம்ம எல்லா பொருளையும் கலக்க முடியாது. நடராஜருக்கு நடத்தப்படும் இந்த அபிஷேகத்துக்கு அதிலும் முக்கியமா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள தண்ணீல கலந்து நீங்க தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைய பார்க்கலாம். தண்ணீல கலந்து குளிக்கும்போது, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே சூரிய உதயம், அதாவது கிழக்கு திசைய பார்த்து உட்கார்ந்து தலையில தண்ணி எடுத்து ஊத்திட்டு, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு நீங்க குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது அந்த குளிக்கிற தண்ணீர்லயே உங்களுடைய எல்லா கெடுதலும் நீங்கி ஓடிடும். பாவங்கள்லாம் விலகும். ஏன்னா, ஆணி திருமஞ்சன அபிஷேகத்த நம்ம பார்த்தோம்னா, 7 ஜென்ம பாவங்கள் விலகி பலவிதமான புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஆணி திருமஞ்சனத்தை பார்க்கறதுக்கான முக்கியமான நோக்கமே. இன்னொரு பக்கம் ஆணி திருமஞ்சனத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்க வீரபத்திர கோவிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இல்லாத பொருட்கள் ஏதாவது கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா 40 வகையான பொருட்கள வைத்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 40 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பொருட்கள வாங்கி கொடுக்கலான்னு. அதுல ஏதாவது ஒரு பொருள நீங்க வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம். அது போக ஆணி திருமஞ்சன தினத்தன்னைக்கு இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள தண்ணீர்ல கலந்து, மறக்காம தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க வழிபாடு நடத்தலாம். வீட்ல நடராஜர் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா, அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணலாம். அதாவது நீங்க குளிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நடராஜர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்ல நடராஜர் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குன்னா, அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு 5 பொருட்கள தேர்ந்தெடுத்து, அந்த 5 பொருட்களையும் சின்ன சின்ன கிண்ணத்துல வச்சுட்டு, நடராஜர் ஃபோட்டோவுக்கு சும்மா சாஸ்திரத்த நீங்க தெளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம். சந்தனம், குங்குமம் பொட்டு வைங்க. முடிஞ்சா வெட்டிவேர் மாலைய வாங்கிட்டு நடராஜர் ஃபோட்டோவுக்கு சாத்தலாம். நடராஜர் கோவிலுக்கு, நடராஜர் சன்னதிக்கு வெட்டிவேர் மாலையும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு, அது கூடவே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள மறக்காம தண்ணீல கலந்து தலைக்கு குளிச்சுடுங்க. மகா சிவராத்திரி, பிரதோஷம் இந்த நாட்கள்லாம் சிவபெருமானுக்கு என்னென்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைப்பீங்களோ, அதே பொருட்கள் நைவேத்தியமா செஞ்சு வச்சு கூட நடராஜருக்கு படைக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.